வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் கருவோட இதய துடிப்பை எது பாதிக்குது, அப்படி கருவோட இதய துடிப்பு தாமதமாக வர்றதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். கருவோட இதய துடிப்பு 40 நாட்களுக்கு அப்புறமே வந்துருமா அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஒரு ஆரோக்கியமான கர்ப்பம் அப்படிங்கிறது கருவுக்கு இதய துடிப்பு அந்த இதய துடிப்போட அளவு கரெக்டாக இருக்கிறது தான் ஆரோக்கியமான கர்ப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாகவே கரு உருவானதுலேருந்து 4 வாரங்களுக்கு அப்புறம் தான் இதயம் உருவாக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் 5லேருந்து 6 வாரத்தில் முதன்முறையாக இதயம் துடிக்க ஆரம்பிக்கும். 7லேருந்து 8 வாரத்தில் டாப்லர் சவுண்ட் மூலமாக நம்மளால் இதய துடிப்பை கேட்க முடியும். இந்த இதய துடிப்பை கேட்குறதுல நிறைய பேருக்கு வீட்டில் ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணி பாசிட்டிவ் அப்படின்னு வந்திருக்கும். ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணும்போது கரு உருவாக்கியிருக்கு, ஆனால் இதய துடிப்பு மட்டும் வரல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வீக்ஸை கணக்கு பண்ணுறது, வாரங்களை கணக்கு பண்ணுறது. அவங்க லாஸ்ட்டாக எப்போ மென்சஸ் ஆனாங்களோ அதிலிருந்து கணக்கு பண்ணிவிட்டு 6 வாரங்கள் ஆயிடுச்சு, 7 வாரங்கள் ஆயிடுச்சு, இன்னும் ஹார்ட் பீட் வரலை அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ லாஸ்ட் மென்சுரல் பீரியட் எல்எம்பி கணக்கு பண்ணக்கூடாது. எப்போ கரு உருவானதோ அதிலிருந்து 45-46வது நாட்களில் தான் இதய துடிப்பு உருவாகும். அதனால் வாரங்கள் கணக்கு பண்ணுறது தப்பாக கணக்கு பண்ணிவிட்டு இன்னும் பேபிக்கு ஹார்ட் பீட் வரல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, பின்னோக்கிய கருப்பை, அதாவது பின்னோக்கிய கருப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தது அப்படின்னா கருவோட எங்கே கரு எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதே ரொம்ப சிக்கலாக இருக்கும். அப்படி பின்னோக்கிய கருப்பை இருந்தது அப்படின்னா அது அடிவயிற்றில் முன்னாடி இருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கும். அதனால் கூட ஹார்ட் பீட்டை சரியாக கேட்க முடியாது. இதுக்கப்புறம் டாப்லர், அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்க இயர்லி வீக்ஸில் 5-6 வாரத்தில் பார்க்கும்போது நம்மளால் அல்ட்ராசவுண்ட் மூலமாக கூட கருவோட இதய துடிப்பு கேட்க முடியாது. 7-8 வாரங்களில் தான் கேட்க முடியும். ஆனால் எல்எம்பியை மட்டும் கணக்கு பண்ணிவிட்டு 6 வீக்ஸ் ஆச்சு, 7 வீக்ஸ் ஆச்சு, இன்னும் ஹார்ட் பீட் வரலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ஓவர் வெயிட், கொழுப்பு அதிகமாக இருந்தது. நிறைய வெயிட் அதிகமாக இருக்கவங்களுக்கு கொழுப்பு அடுக்குகள் அதிகமாக இருக்கும். அப்படி கொழுப்பு அடுக்குகள் அதிகமாக இருந்தது அப்படின்னா அப்போ ஹார்ட் பீட்டை துல்லியமாக கேட்க முடியாது. இதனால் கூட ஹார்ட் பீட் கேட்க முடியாமல் போகிறதுக்கு சான்சஸ் அதிகம். அதுக்கடுத்து நஞ்சுக்கொடியின் இருப்பிடம், பிளாசண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளாசண்டா நஞ்சுக்கொடி முன்னாடி இருந்தது அப்படின்னா, கர்ப்பப்பையிலேருந்து முன்னாடி இருந்தது அப்படின்னா அப்போ ஹார்ட் பீட் நம்ம துல்லியமாக கேட்க முடியாது. இதனால் கூட ஹார்ட் பீட் அப்போதைக்கு கேட்க முடியாமல் போகலாம். அதனால் இந்த ஹார்ட் பீட் இதனால் மட்டுமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா கிடையாது. வேறு என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏஜ் அதிகமாக இருந்து ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னாலோ, இல்லை ஹார்ட்டு உருவாகி இருக்க பேபி இருக்கு இல்லையா, அந்த உருவாக்கி இருக்க கரு ஆரோக்கியமானதாக இல்லை அப்படின்னாலோ, இல்லை தாய்க்கு ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா கூட ஹார்ட் பீட் கேட்க முடியாமல் போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஹார்ட் பீட் லேட்டாக ஃபார்ம் ஆகும். அதனால் நல்ல ஃபுட்டு எடுத்துகிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீக்ஸ் கரெக்டாக கால்குலேட் பண்ணி பார்க்குறது ரொம்ப முக்கியமானது. இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.